கேன்சர் வந்தது, இல்லை வாயில் ஒரு கட்டி இருந்தது, இல்லை ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை தாடை எலும்பு வந்து வளர்ச்சி அடையாமல் போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை வந்து நாம் வந்து அந்த சர்ஜரி பண்ணி அந்த எலும்பு வெட்டி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு தாடை எலும்பு இல்லை, மேல் தாடை பாதி இல்லை கீழ் தாடை ஏதோ ஒரு கேன்சர்னாலேயோ இல்லை கட்டினாலேயோ எடுத்துட்டாங்க. நமக்கு என்ன ஆகும்? மேல் தாடையில் பாதியோ முழு மேல் தாடையோ மேக்ஸிலாங்கிறத எடுத்துட்டா நம்ம மேலே இருக்கிற மூக்கும் வாயும் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மூக்கொலியில் வெளியில் கீழே வரும். ஸோ நம்ம சால எதையுமே சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? முன்னாடி ஒரு பழைய காலங்களில் பல் செட்டு கொடுப்பாங்க, ஆப்சுரேட்டர்னு அது பேர். பல் செட்டுக்குள்ளே ஒரு குமிழ் மாதிரி வச்சு அந்த இடத்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி வாய்க்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுப்பாங்க, கழட்டி மாட்டுற டைப். ஸோ அது வச்சுக்கோங்க நம்மளால் சாப்பிட முடியும், அது நார்மல் பல் செட்டாக இருக்கும். பட் அது வந்து ஆர்டிஃபிஷியல், கழட்டி மாட்டணும் டெய்லியும், கரெக்டாக கழுவணும், இல்லைன்னா ஸ்மெல் வரும், ப்ளஸ் கொஞ்சம் கிரிப் இல்லாமல் இருக்கும். இது இருந்ததுக்கா போய் அதே மாதிரி கீழ்த்தாடைக்கட்டைக்கும் சரி, கீழ்த்தாடைக்கட்டைக்கு ஒரு பாதி எடுத்துட்டோம்னா இந்த பாதி உங்களுக்கு எலும்பே இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க? ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட்டுன்னு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ டைட்டானியம் பிளேட்டோ இந்த தாடை எலும்புலேருந்து இந்த எலும்பு வரைக்கும் போட்டுட்டுருவாங்க. முகம் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது கீழ்த்தாடைக்கட்டையில் இப்படி முகம் உள்ளே போன மாதிரியோ இல்லை மேல் தாடைக்கட்டையில் பாதி எலும்புக்கு மேலே எடுத்தோ உங்களுக்கு பெர்மனண்ட்டாக வேணும், கழட்டி மாட்டுற மாதிரி மேல் தாடைக்கட்டைக்கு வேணாம், இல்லை என் கீழ்த்தாடைக்கட்டை நார்மலாக வரணும், பார்க்க உடம்பு முகத்தில் இந்த டிஃபார்மிட்டி தெரியக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அட்வான்ஸ் டெக்னிக் போய் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோவாஸ்குலர் கிராஃப்டிங்னு காலில் இருந்து ஃபிபுலா அப்படிங்கிற ஒரு எலும்பை பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் உதவியோட எடுத்து அதை இந்த இடத்துல ஓப்பன் பொசிஷன் பண்ணி எலும்பு மாதிரி ஷேப் பண்ணி கரெக்டாக பிளேட் போட்டு வச்சு, இல்லை மேல் தாவக்கட்டிலையுமே அங்கே பிளேட் போட்டு வச்சு அது தேவைப்பட்டதுனா இலியாக் போன்லேருந்து இடுப்பில் இருக்கிற இலியாக் போன்லேருந்து கொஞ்சம் எலும்புகளை எடுத்து அதையும் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சு எல்லாமே இப்போ பிளேட் வச்சு அந்த எலும்பை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. நாளடைவுகளை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த எலும்போட சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஒரே எலும்பாக மாறிவிடும். அப்போ உங்களுடைய முகம் கிட்டத்தட்ட நார்மலான ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த எலும்புகளில் அது அட்வான்ஸ்டாக போய் அந்த கிராஃப்டிங் எலும்புகளே நம்ம இம்ப்ளான்ஸ், டென்டல் இம்ப்ளான்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணி அதில் நம்ம பல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நிரந்தர பற்கள் கிடைத்து விடும், நம்ம எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்காக இருந்தாலும் இன்று ஒரு காலத்தில் சென்னையில் கோயம்புத்தூரில் மட்டும் செய்யப்பட்ட இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்று பழனியிலும் செஞ்சு கொண்டு இருக்கின்றோம் வித் பிளாஸ்டிக் சர்ஜன் சப்போர்ட்டோட. பட் இதில் ஒரு படி போய் நிறைய இடங்கள்ல இன்னையுமே செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் அப்படின்னு ஒரு புது நவீனம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக வந்திருக்கு. அதில் நாங்கள் நான் என்னுடைய சேர்ந்த ட்ரைனிங் எல்லாருமே அதுக்காக நாங்கள் வந்து படித்திருக்கின்றோம். இதை பற்றி ஒரு ஐஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட்ல ஐஐடியில் கூட கிளாஸஸ் எடுத்து அங்கேயும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். என்னன்னாங்க அவங்கன்றது வந்து டைட்டானியம் கிரேட் 4 டைப் 4 டைட்டானியத்தின் மூலமாக டென்டல் இம்ப்ளான்ஸ் வருது இல்லைங்க, அதோட இம்ப்ளான்ட்டோட மெத்தடு. பட் தாடையில் இவ்வளோ பாதி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே டைட்டானியம் மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ பிளேட் மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி இந்த தாடை இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துட்டோம். அப்போவே வந்து அன்னைக்கே அந்த பிளேட்டை எடுத்து அன்னைக்கே முதலே சீட்டியை வச்சு அந்த பிளேட் ஷேப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. டைரெக்டாக அந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தையல் போட்டுவிட்டுருவோம். புண்ணு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முக அமைப்பு ஷேப் கிடைச்சிடும் அந்த பிளேட் உள்ள இருக்கனால. அந்த பிளேட்டில் வெளியில் அந்த வாய்க்குள்ளே தெரிகிற மாதிரி 3 இல்லை 4 ஸ்டெம்ப்பு மாதிரி வச்சு விடுவோம். அதாவது ஒரு குச்சி மாதிரி பல்லுக்கு க்ரௌன் போடுறதுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டெம்ப் உள்ள இருக்கும். அந்த ஸ்டெம்புகளை ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி பல்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் போடுவது மூலமாக உங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி தாடையோட ஷேப்பும் கிடைத்துவிடும், பற்களும் உடனே அதுக்கு மேலே வைக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னிக்கும் பண்ணிடும். இதுவும் இன்று சென்னை இப்பொழுதுதான் கோயம்புத்தூரில் சில இடங்களில் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமது பழனியில் இது ரெகுலராக நிறைய கேசஸ்க்கு நாங்கள் பண்ணி சக்ஸஸ் காமிச்சிருக்கோம். ஸோ இது 2-in-1 பர்பஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஃபிபுலா கிராஃப்ட், இலியா கிராஃப்ட்னு இன்னொரு இடத்துல இருந்து எலும்பு எடுக்க தேவையே இல்லை. ஆப்ரேஷன் சைட் ஒன்று தான், முகம் மட்டும்தான் இருக்கும், அந்த முகத்தில் மட்டும்தான் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல உங்களுக்கு கிழிச்சு விட்டு சர்ஜரி பண்ண தேவையில்லை. முடித்த பின்பு நம்ம பல் மருத்துவர்கள் வந்து அழகாக அதன் மேலே நிரந்தர பற்களை செய்து விட்டு இன்னைக்கெல்லாம் ஒரு 5-6 வருஷமா ஒரு குழந்தை கொரோனா தொற்று காலத்தில் மேல் கருப்பு பூஞ்சையில் போய் அடிபட்டு இங்கே நமது மருத்துவமனையில் தான் பாதிக்கு மேலே எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் முதல் எங்களுக்கு வந்து இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் கிடைச்சிது. அந்த ஆப்ரேட் பண்ணி வாயில் முகத்தில் எந்த தளவும் இல்லாமல் அதை வச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு ஜம்முன்னு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு.
அந்த பொண்ணுக்கு ஒரு மறுவாழ்வே இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் மூலமாக கிடைத்தது கூறி. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஏதோ ஆயிடுச்சு, எலும்பெல்லாம் போயிடுச்சுன்னு பயந்துக்காதீங்க. இன்னைக்கு அதையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் நமது மருத்துவமனையில் இருக்குது என்பதை குறிப்பிட்டேன்.